வணக்கம். தமிழ் சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஆப்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த குழம்பு. அப்புறம் சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. சீக்கிரமாக செஞ்சிடலாம். முட்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் ரொம்ப கம்மி தாங்க. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது தமிழ் சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும். முட்டை குழம்பு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு அளவு சொல்கிறேங்க. 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பட்டை 2 ஏலக்காய், கிராம்பு ஒரு 7 எடுத்துக்கோங்க. 3 பட்டை போதும். அடுத்து பச்சை மிளகாய் 3 எடுத்துருக்கேங்க. காரம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கம்மியாக சாப்பிட்றதா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பூண்டு பெருசாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 10 பல் எடுத்துக்கோங்க. அடுத்து இஞ்சி ஒரு துண்டு. அப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். முட்டை குழம்புக்கு தேவையான முட்டை நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அதிகமாக கூட எடுத்துக்கலாம். ஒரு தவா எடுத்துக்கலாங்க. அதில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமாக போட்டால் போதுங்க. அதிகமாக வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். மைல்டு டேஸ்ட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா அது கூட அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்தை வந்தபடி போட்டுக்கோங்க. கம்மியாக சாப்பிட்றதா இருந்தால் 2 பச்சை மிளகாய் போட்டால் போதும். நம்ம இதுக்கு வேறு எந்த காரம் சேர்க்குறதில்ல, பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். அதுக்கடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நல்லா ஃப்ரை ஆகணுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அது வெங்காயம் டேஸ்ட் தாங்க இந்த குழம்புக்கு. அதனால் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. மஞ்சளோட எல்லா பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. நீங்கள் எவ்வளோ உப்பு சாப்பிடுவீங்களோ அது தகுந்தபடி நீங்கள் உங்கள் டேஸ்ட் படி உப்பு போட்டுக்கோங்க. டிஃபனுக்கு சமைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. சாதத்துக்குன்னா கொஞ்சம் அதிகமாக போடணும். இப்போது தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுருந்த தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. தேங்காய் பால் எடுத்து ஊற்றினாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் தேங்காய் பால் வேணாலும் ஊற்றிக்கலாம், இல்லை தேங்காய் வேணாலும் அரைச்சி ஊற்றிக்கலாங்க. நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் முட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த முட்டை வேக வைக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. நம்ம முட்டை சும்மா தண்ணியில் வச்சா ஒரு டைம் உடைஞ்சிருங்க.
மேலே இருக்க ஓடு உடஞ்சிரும். அதுக்கு வேக வைக்கும் போது தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா அந்த ஓடெல்லாம் உடையாதுங்க. அதுக்கப்புறமா முட்டை உரிக்கும் போது அந்த ஓடோடையே அந்த முட்டையோட வெள்ளைக்கரு வந்து ஒட்டிட்டு வருங்க. அது அப்படி ஒட்டாமல் ஈஸியாக வர்றதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சோடா, ஆப்பச்சோடா இருக்கு இல்லைங்களா, அந்த சோடா உப்பு போட்டிங்கன்னா முட்டை ஓடோடு ஒட்டாமல் தனியாக பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா போதுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இந்த முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். முட்டை குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. நீங்கள் டிஃபன் ஐட்டம் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சாதத்துக்கும் நல்லாயிருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ தமிழ் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானு தட்டிடுங்க. நன்றி, வணக்கம், ஹாப்பியாக இருங்க.